ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோ? அவனோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் இத்துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தனமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கையாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போலால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கனை பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாய் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தேயானால் அவன் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கனுடைய சுபாவத்தை பற்றி சங்கீதக்காரர் விரிவாக சொல்லுகிறார். இவருடைய சுபாவம் நீதிமான்களுடைய சுபாவத்திற்கு நேர் எதிரடையாக இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் நல்ல கனிகளை தருவதில்லை. சோதோமின் கசப்பான திராட்சை காய்களை இவர்களிடமிருந்து வெளிப்படுகிறது. இவர்கள் நிலத்துக்கு பாரமாயிருக்கிறார்கள். இவர்களினால் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டாக போவதில்லை. நீதிமான்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், கனிதரும் விருட்சத்துக்கு ஒப்பானவர்கள், விலையேற பெற்றவர்கள். துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பதருக்கு எந்த விதமான பிடிமானமும் இல்லை. காற்று எந்த திசையில் அடித்தாலும் அந்த திசையில் பதர் அடித்து செல்லப்படும். பதறினால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வீட்டு எஜமான் தன்னுடைய தரையில் தூசியை துடைத்து அகற்றி போடுவது போல துன்மார்க்கரும் நீதிமான்கள் மத்தியிலிருந்து நீக்கப்படுவார்கள். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. இவர்கள் குற்றமுள்ளவர்களாக காணப்படுவார்கள். இவர்கள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கருக்கு நீதிமான்கள் இருக்கிற இடத்தில் வேலையும் இல்லை. புதிய எருசலேமிலே அசுத்தமானவர்கள் பிரவேசிப்பதும் இல்லை. துன்மார்க்கர் இந்த உலகத்தில் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள். வேஷம் போடுகிறார்கள். பாவமான காரியங்களை செய்தாலும் தங்கள் நற்கிரிகளை செய்வதாக பொய் சொல்லுகிறார்கள். நீதிமான்களுடைய சபையிலே துன்மார்க்கர் மாய்மாலமாய் பிரவேசித்தாலும் அவர்களால் அங்கு நிலைத்து நிற்க முடியாது. பரிசுத்தமான இடத்தில் அசுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே துன்மார்க்கரை அனுமதிப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் துன்மார்க்கர் அழிந்து போவதற்கும் காரணம் உண்டு. தேவன் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அவளுடைய நீதியான சுபாவங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீதிமான்களின் வழியில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களும் கர்த்தருடைய கிருபையினால் செழிப்பாய் இருக்கிறார்கள். அவருடைய முடிவும் நன்மையாய் முடிகிறது. துன்மார்க்கரின் வழியின் மீது கர்த்தர் கோபமாயிருக்கிறார். துன்மார்க்கர் எப்போதுமே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் அழிந்து போவார்கள். துன்மார்க்கரின் வழி அழியும். துன்மார்க்கரின் வழி அழியும் போது அதோடு துன்மார்க்கரும் சேர்ந்து அழிந்து போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சங்கீத வசனங்களை தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியாய் ஜெபம் பண்ண வேண்டும். துன்மார்க்கருடைய காரியங்களை குறித்து நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். அவருடைய வழியில் இல்லாமல் விலகி போய்விட வேண்டும். துன்மார்க்கரோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் துன்மார்க்கருடைய காரியங்களை குறித்து நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். அவருடைய வழிகளில் இல்லாமல் விலகி போய் வேண்டும். துன்மார்க்கரோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சிந்தனைகளையும் செயல்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தம் பண்ண வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய முழு இருதயத்திலும் பரிசுத்தம் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வழிகள்